வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்ன, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, இந்த மெத்தட்ஸ் நம்மளுக்கு ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் ஆகுது, இந்த ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுமா, இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் நேமில் இருக்கிறது போலவே நம்மளை ரிஸ்க்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு ட்ரேடிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஸ்டாப் லாஸ். இது எப்படி நம்மளை ஒரு ரிஸ்க்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ஆர் ஷேர் 100 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஷேரை நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கிறீங்க, இல்லை இனிமேல் வாங்க போகிறீங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வாங்கியிருக்கீங்க, அதை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதை செல் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு 110 வந்தால் நம்ம செல் பண்ணலாம், அதோட ப்ரைஸ் வேல்யூ 110 வந்தால் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போது அந்த ஷேரோட ப்ரைஸ் 110 வரல, அது டவுன் ஆகிட்டே வருது. இப்போ 105, அதுக்கும் கீழே 98, 97 அது மாதிரிட்டு டவுன் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி டவுன் ஆகும்போது நம்மளுக்கு லாஸ் ஏற்படும் இல்லையா? இந்த லாஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னால் என்ன? பலவிதமான ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் ஸ்பெஷலாக இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும்தான் இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும் இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண முடியும்னா, அந்த பர்டிகுலர் டேக்குள்ளே நம்ம ஒரு ஷேரையோ ஸ்டாக்கையோ வாங்கியோ விற்றோ நம்ம அந்த கம்ப்ளீட் ட்ரேடிங்கை முடிச்சிருவோம். அப்போ ஓவர் ப்ரெஷர் ஆகி நம்ம லாஸ் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு என்எஸ்சியிலிருந்து ஒரு சப்போர்ட்டிவான ஃபீச்சர்ஸ் கொடுத்தது தான் இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். ஆஸ் அ ஸ்டாப் லாஸ் போலவே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணி கொடுக்கும். எப்படி கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேம் ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணியிருக்கிறீங்க, ஒரு 100 ருபீஸ் அந்த ப்ராடக்டோட ரேட்டு. அதை நீங்கள் 110 120 வந்தால் நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட ரேட் நம்மளுக்கு கீழே போகுது. கீழே போகும்போது நம்மளால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாப் லாஸில் நீங்கள் 98 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த 98 ஆர் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, 100 ருபீஸ்க்கு கீழே வந்துச்சுனாலே நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து செல் பண்ண விடாது. இதுதான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். இது எதுக்காக நம்மளுக்கு என்எஸ்சிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆஸ் அ ட்ரேடராக நம்மளுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இந்த ட்ரேடிங்கே ஃபுல் டைமாக பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். அப்படி இருந்தும் நம்மளால் இதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு லாஸ் ஏற்பட்டுரும். இதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆஸ் எ நியூ ட்ரேடராக நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரேடிங்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. ஸோ ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னால் இதுதான், நம்மளுக்கு ப்ரிவென்ஷன் கொடுக்கறதுக்காக ட்ரேடிங்கில் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபியூச்சர். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.